ஹாய் எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் OAuth அண்ட் ஓப்பன்ஐடி கனெக்ட்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களில் எவ்வளோ பேர் இந்த மாதிரி கண்டினியூ வித் கூகுள் ஆர் லாகின் வித் கூகுள்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி கேன்வா, லிங்க்டின்ங்கிற மாதிரி வெப்சைட்டில் லாகின் பண்ணியிருக்கீங்க? அப்படி லாகின் பண்ணும்போது பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓப்பன் ஆத்தரைசேஷன் ஃப்ரேம்வொர்க் வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணோங்கிறத இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இது ஒரு லிங்க்டின் வெப்சைட். 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி தான் லிங்க்டின் வெப்சைட் இருந்துச்சு. இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இன்விடேஷன் சென்ட் பண்ணணும்னா லிங்க்டின் வந்து நம்மளோட ஜிமெயிலோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை அவங்க நம்மளோட ஜிமெயில் கான்டாக்ட்ஸை இம்போர்ட் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இன்விடேஷன் சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ லிங்க்டினால நம்மளோட ஜிமெயிலை வந்து நீங்கள் கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அவங்களால ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியும். இது ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ. இந்த ஆக்சஸை நீங்கள் ரிவோக் பண்ணுனா ஒன்லி வே வந்து நம்மளோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு தான் ஓப்பன் ஆத்தரைசேஷன் ஃப்ரேம்வொர்க்னு ஒரு ஃப்ரேம்வொர்க்கை புதுசாக உள்ளே கொண்டு வந்தாங்க. OAuth அப்படிங்கிறது வந்து ஒரு ஆத்தரைசேஷன் ஃப்ரேம்வொர்க். ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கும் நம்ம ஆக்சஸ் கொடுக்கலாம் வித்தவுட் கிவிங் அவர் பாஸ்வேர்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா புக் மை ஷோ வழியாக ஒரு டிக்கெட் புக் பண்ணுவீங்க. ஸோ அந்த டிக்கெட்டில் வந்து உங்களோட சீட்டிங் டேட்டா தான் இருக்கும் அண்ட் உங்களுக்கு எங்கெங்கே அக்சஸ் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். பட் உங்களோட எந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனும் அந்த டிக்கெட்டில் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செக்யூரிட்டி கார்ட்டை காமிக்கும்போது அவங்க உங்களுக்கு அக்சஸ் உள்ள ஏரியாவுக்கு மட்டும்தான் உங்களை அனுப்புவாங்க. அண்ட் ஆல்சோ அந்த டிக்கெட் வந்து 1 டே மட்டும் தான் வேலிடிட்டி இருக்கும். இந்த சேம் கான்செப்ட் தான் இந்த OAuth அப்படிங்கிற ஆத்தரைசேஷன் ஃப்ரேம்வொர்க்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ OAuth யூஸ் பண்ணும்போது இப்போ கூகுள் வந்து ஒரு டோக்கனை ரிட்டன் அனுப்புவாங்க. ஸோ அந்த டோக்கனை யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனால் ஆக்சஸ் இருக்கிற டேட்டாவை மட்டும் தான் அவங்களால எடுக்க முடியும். வேறு எந்த இன்ஃபர்மேஷனையும் அவங்களால பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ அந்த டோக்கன் வந்து ஒரு செர்டைன் டைம் மட்டும் தான் வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அது எக்ஸ்பயர் ஆகிடும். அண்ட் ஆல்சோ நம்மளால் எப்போ வேணாலும் அந்த டோக்கனை ரிவோக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஓப்பன்ஐடி கனெக்ட். ஓப்பன்ஐடி கனெக்ட்ங்கிறது வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால். ஸோ இந்த ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி நம்ம யாருங்கிற இன்ஃபர்மேஷனை அந்த ஆப்பால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால் வந்து OAuthக்கு மேலே பில்ட் பண்ணியிருக்கிற ஒரு லேயர், ஐடென்டிட்டி லேயர். ஸோ நம்ம ஆத்தரைசேஷன் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி டோக்கன் எடுக்கும்போது கூடவே ஐடி டோக்கனுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் அந்த ப்ரொவைடர் தருவாங்க. ப்ரொவைடர் மீன்ஸ் கூகுள் வந்து தருவாங்க. ஸோ இந்த ஐடி டோக்கனில் வந்து அந்த யூசரோட யூசர் ஐடி, இமெயில், நேம் அண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் அது எப்போ எக்ஸ்பயர் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ரெக்வெஸ்ட் பண்ண எய்தர் கான்வா ஆர் லிங்க்டின் அப்ளிகேஷன் வந்து யூசரோட இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணி அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன ஆத்தரைசேஷன் ஃப்ளோலாம் இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம்.